மலைப்பகுதிகளை பாதுகாக்காவிட்டால் பேரழிவு ஏற்படும் என நீதிமன்றமானது கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி கேட்டு லோகநாதன் என்பவர் அளித்த விண்ணப்பத்தின் மீது 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உதகமண்டலம் நகராட்சி ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வுல விசாரணை கொண்டது. அப்போது சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட இந்த வனப்பகுதியிலிருந்து 150 மீட்டர் தூரத்துக்கு எந்த கட்டிடமும் கட்ட அனுமதிக்க கூடாது என்று அந்த சட்டத்துல சொல்லி இருக்காங்க. அதனால 17 மீட்டர் தூரத்துக்கு உள்பகுதியிலேயே வரக்கூடிய இந்த இடத்துல கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கும்படி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும் என்ற ஒரு கோரிக்கை நகராட்சி ஆணையர் தரப்புல முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து மலைப்பகுதிகளையும் வனப்பகுதிகளையும் பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட விதிகளுக்கு முரணாக தனி நீதிபதி உத்தரவு இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விதிகளை மீறினால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்பதால் அதிகாரிகள் கவனமுடன் இந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தவறக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மலைப்பகுதிகளை பாதுகாக்காவிட்டால் பின்விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என்று தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று மலைப்பகுதிகளில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்க தலைமைச் செயலாளருக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.